கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முனீஸ்வரர் கோயிலில் 20ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு கிடாய் வெட்டி 10,000 பேருக்கு பிரியாணியும் 2,000 பேருக்கு சைவ உணவும் அன்னதானம் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட முனீஸ்வரர் நகர் பகுதியில் பிரசித்தி பெற்ற முனீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஓசூர் பகுதிக்கு பணி நிமித்தமாக வந்த பொதுமக்கள் ஒன்றிணைந்து முனீஸ்வரர் கோயில் கட்டி ஆண்டுதோறும் கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்தி வருகின்றனர். நடப்பாண்டு 20ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு மார்ச் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை கோயில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் கடைசி நாளான 23ஆம் தேதி கோழி மற்றும் கிடாய் வெட்டி பிரியாணி மற்றும் சைவ உணவு தயாரித்து அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருவிழாவில் நையாண்டி மேளம் இசைக்க பாடல்கள் பாடி முனீஸ்வரன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கோயில் முன்பு கோழிகள் மற்றும் கிடாய்கள் பலியிடப்பட்டன. பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். பலியிடப்பட்ட 50க்கும் மேற்பட்ட கிடாய்கள், 150க்கும் மேற்பட்ட கோழிகள் ஆகியவற்றின் 1 டன் இறைச்சியைக் கொண்டு 10,000 பேருக்கு பிரியாணி செய்யப்பட்டது. அதேபோல 2,000 பேருக்கு சைவ உணவு தயாரிக்கப்பட்டது. இந்த திருவிழாவில் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், அப்பகுதி கவுன்சிலரும் சுகாதாரக்குழு தலைவருமான மாதேஸ்வரன், துணை மேயர் ஆனந்தையா மற்றும் கோயில் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்று 10,000 பேருக்கு சுடச்சுட மட்டன் பிரியாணியும் மற்றும் 2,000 பேருக்கு சைவ உணவும் அன்னதானம் வழங்கினார்கள். அப்போது பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மட்டன் பிரியாணியை வாங்கிச் சென்றனர். பிரியாணியை வாங்குவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். பிரியாணி மற்றும் சைவ உணவு சமைப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட சமையல்காரர்கள் மற்றும் உதவியாளர்கள் சமையல் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். பிரியாணி மற்றும் சைவ உணவுகளை வாங்கி செல்ல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குடும்பத்தோடு திரண்டதால் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. இந்த திருவிழாவில் முனீஸ்வரர் நகர், சிவக்குமார் நகர், அன்னை நகர், அக்ஷயா ஹோம்ஸ், பூஞ்சோலை நகர், முனீஸ்வரர் நகர் விரிவாக்கம், நாதன் நகர், துவாரகா நகர், வ.உ.சி. நகர் போன்ற குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.